சில பேர் என்ன டைப் ஆஃப் ஸ்கின்னு தெரியாமையே நமக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னு. ஆயிலி ஸ்கின் வர நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறது, தேவையில்லாத. கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க டோனர் வந்து யூஸ் பண்ணணும். அந்த இன்னைக்கு ரொம்ப நமக்கு இது தேவைன்னா சாலிசிலிக் ஆசிட், கிளைகோலிக் ஆசிட் அந்த மாதிரி இருக்கிறத எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் கேர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஸோ நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்த பிறகு இந்த டோனரை வந்து முகத்தில் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா, நமக்கு ஓவரால் நைட்டும் வந்து அது ஒரு நைட் கேராக இருக்கும். ஆயிலி செக்ரிஷன் வந்து இந்த ஆயிலி ஸ்கின்ல இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம், வெளியில் திரிவோம். ஏன்னா இங்கே தான் போர்ஸ் வந்து பெருசாக ஓப்பன் ஆகிருக்குல்ல, ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க அந்த காற்றில் இருக்க மலினம் இதெல்லாம் வந்து ஈஸியாக அவங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து பிம்பிள்ஸ் வந்து இந்த லேயர்ஸ்லாம் ஒரு 28 நாளில் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன அப்படின்னா, ஒரு வளரும் பருவங்கள், இப்போ ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் தன்னால் அந்த மார்க்ஸ் போயிடும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சித்த மருத்துவர் டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கின் கேர்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு, ஆண்கள் பெண்கள் 2 பேருமே. இதுல வந்து நம்முடைய ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட், ஃபேஸ் பேக் இதெல்லாம் போடும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கின் டைப் பத்தி நம்ம பேசும்போது நிறைய பேருக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆயில் ஸ்கின்னை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கு, நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னா முதல்ல எனக்கு ஆயில் ஸ்கின்னுங்கிறதே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுல சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த ஆயில் ஸ்கின் கேர் என்னெல்லாம் இருக்கு, இந்த ஸ்கின்னை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான ஹோம் ரெமடிஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத எங்களுக்காக சொல்லுங்க. முதல்ல இந்த ஸ்கின் டைப்பை எப்படி தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? ஆக்சுவலாக ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு கலவையாக இருக்கும், சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஆயிலி ஸ்கின்னை பற்றி பேசுகிறனால, ஆயிலி ஸ்கின் மட்டும் எப்படின்னா, இப்போ நார்மலாக ரொம்ப ஹெவியாக இல்லாத ஏதோ ஒரு கிளென்சர், ஃபேஸ் வாஷ் வச்சு முகத்தை வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு வெறும் 1/2 hour மட்டும் எதுவுமே போடக்கூடாது. 1/2 hour வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக, ஆயிலி செக்ரேஷன், நம்ம மூக்கு இதெல்லாம் தொட்டு பார்த்தோம்னா ஆயிலி செக்ரேஷன் வெறும் 1/2 hour தான், 1/2 மணி நேரத்திற்குள்ள தான். 1/2 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரங்களாம் கழிச்சு வருதுன்னா அது கணக்கில் வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல டி ஷேப்பில் இருக்கலாம், இல்லை நெற்றியில் வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஸ்கின்னோட அந்த போர், அந்த குழி அந்த ஒரு போர் ஓட்டையா தெரியுது அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின் அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவெடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, சில பேர் என்ன டைப் ஆஃப் ஸ்கின்னு தெரியாமையே நமக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னு. ஆயிலி ஸ்கின் வர நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறது, தேவையில்லாத ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றது, சும்மா ஃபேஸ் வாஷ் பண்றது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா நிறைய முகத்துல என்ன வழிஞ்சா முகம் வாஷ் பண்ணணும் தானே டாக்டர் தோணும் நமக்கு. அது நமக்கு தோணுது, அதை நம்ம இது பண்றது கிடையாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து வாஷ் பண்ண நம்ம முக்கியமா என்ன செய்வோம், நிறைய ஹார்ஷ் கெமிக்கல் சோப்ஸ் தான் போடுவோம். அப்ப இன்னும் ட்ரை ஆகிறப்ப உடம்பே செய்யக்கூடிய மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இந்த ஸ்கின்னுக்கு கீழே செபேஷியஸ் கிளாண்டுன்னு இருக்கு. ட்ரை ஆயிடுச்சு, நீ இன்னும் அதிகமா கொஞ்சம் ஆயில் செக்ரேட் பண்ணு, சீபம் செக்ரேட் பண்ணுன்னு அதிகமா வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ இதே தான் வந்து ஹேருக்கும் இல்ல, ஆயிலி ஹேர் வாஷ் பண்ண திரும்ப ஆயில் செக்ரேஷன் அதிகமா, ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும். ஓகே, சோ நம்ம ஆயில் ஸ்கின் பத்தி பேசுறதுனால இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கிற ஒரு ஆளு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்கின் கேர்லாம் நம்ம வீட்ல இருந்தபடியே எளிமையா பண்ணலாம்? சோ அதுக்கு ஏதாவது பேக் இருந்தா சொல்லுங்க மேடம். இப்போ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றப்ப கண்டிப்பா நம்ம அந்த கிளென்சர், ஃபேஸ் வாஷ் வந்து பயங்கரமா இதெல்லாம் பார்த்துக்கணும். கண்டிப்பா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க டோனர் வந்து யூஸ் பண்ணணும். அந்த இன்னைக்கு ரொம்ப நமக்கு இது தேவைன்னா சாலிசிலிக் ஆசிட், கிளைகோலிக் ஆசிட் அந்த மாதிரி இருக்கிறத எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் கேர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா வீக்கெண்டில் ஒரு கேர் இருக்கும், டெய்லி ரொட்டீன் கேர் அப்படின்னு. நம்ம இங்க எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப அசிடிக்கா இருக்கிறதையும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. அது நல்லது கிடையாது. அசிடிக்னா எப்படின்னு, லெமன்லாம் சில பேர் போடுவாங்க, அது வந்து நம்ம ஸ்கின்னையே பர்ன் பண்ணிடும். நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டிங் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப இதாயிடும். ஸோ அந்த மாதிரி லெமன், சிட்ரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறது போடக்கூடாது, தயிர் போடக்கூடாது, பாலேடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க போடக்கூடாது.
ஏன்னா குடுத்தா ஷைனிங்கா இருக்கும்னு நெறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் வந்து போடக்கூடியதுல முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா பவுடரி ஃபார்மா ஸோ எடுக்கணும். ஆனா அதுவும் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கின்னோட துகள்கள அடைக்கக்கூடாது. ஸ்கின்ன டைட்டனிங் பண்ணணும். ஏன்னா, இப்ப ட்ரை ஸ்கின்னா அங்க டைட்டன் ஆகும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி டைட்டனிங் ஆகாததுனால தான், அந்த இறுக்கமா இல்லாம லூஸ் ஆகுறதுனால போர்ஸ் நார்மலாவே நம்ம ஸ்கின்ல போர்ஸ் இருக்கும். ஆனா, அது ரொம்ப வெளிய வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணணும். டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணணும்? ஏன்னா டெய்லி நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். வெளிலலாம் போறோம். அப்ப டெய்லி நைட் என்ன பண்ணணும் அப்டின்னா, நார்மலா ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு ஃபேஸ் வாஷ வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபேஸ் வாஷ்ல பார்க்கணும். ரொம்ப சல்ஃபா இந்த மாரி எல்லாம் இல்லாத மாதிரி ஃபேஸ் வாஷ வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அத போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நார்மலா ஃப்ரெஷ்ஷா எடுக்கக்கூடிய கற்றாழை ஜெல் இருக்கு பார்த்தீங்களா? வீட்ல இருந்து கற்றாழை இது பண்ணிட்டு, அது 4 பக்கமும் சீவிட்டு, அந்த ஒரு எல்லோ கலர்ல வரும். அது போன பிறகு எடுக்கிறது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு, அதுல டீ ட்ரீ ஆயில் வெளியில கிடைக்கும். அதுல ஒரு 3 சொட்டு விட்டுட்டு, நல்லா அப்படியே வந்து அடிச்சிரணும். ஸோ அடிச்சுட்டு, அத பேக் மாதிரி முகத்துல போடணும். ஸோ போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு, நார்மல் வெந்நீர் இது பண்ணக்கூடாது. நார்மல் நீர வச்சு ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிரணும். வாஷ் பண்ணிட்டு, டோனர் போடணும். ஸோ டோனர் உங்க ஸ்கின்க்கு ஏத்தாப்புல மருத்துவர்கள கேட்டு இது பண்ணலாம். வீட்லயே நம்ம டோனர் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காய் நார்மலா நமக்கு தெரியும். அத கட் பண்றப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல ஒரு கோட்டிங் மாரி இருக்கும். ஒரு இது வரும். ஸோ அதனால என்ன அப்படின்னா, அதுக்கு அந்த ஸ்கின் டைட்டனிங்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு வெள்ளரிக்காய நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணீர் இருக்கிறதுல நறுக்கி போட்டுட்டு, நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ கொதிக்க வச்சுட்டு, எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னா, அது ஒரு மாரி சுருங்கி போகும். ம். ஸோ அந்த இது கொதிக்க வச்ச உடனே கீழ இறக்கி வச்சுட்டு, நல்லா ஆற விட்டுறணும். ம். ஆற விட்டுட்டு, அந்த நீரை மட்டும் வடிகட்டி, ஒரு பாட்டில்ல ஊத்திட்டு, ஸ்ப்ரேயரோட வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிரணும். ஸோ நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, தொடச்சு எடுத்த பிறகு, இந்த டோனர வந்து முகத்துல ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா, நமக்கு ஓவரால் நைட்டும் வந்து அது ஒரு நைட் கேரா இருக்கும். ஆயிலி செக்ரீஷன் வந்து அதிகமா வந்து இருக்காது. அடுத்து வீக்கெண்ட் ஏன்னா வீக்கெண்ட் ஏதாவது ஒண்ணு குடுக்கணும். டெய்லி வந்து நம்ம போட முடியாது. ஸோ வீக்கெண்ட்ல வந்து நான் ஆக்டிவேட்டட் சார்கோல், முல்தானி மட்டி, கடலை மாவு இதெல்லாம் வந்து நல்ல பலன் தரும். தயிரெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்ப ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். அதுல தேன் வந்து இன்னைக்கு நெறைய அது சேர்க்கப்பட்ட தேன் அப்படியெல்லாம் இல்ல. ஒரிஜினல் பிளைன் தேன் இருக்கு பார்த்தீங்களா? அத வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வைப் அவுட் பண்ணி எடுத்துறணும். இதுவும் ஃபாலோ பண்ணலாம். இல்ல நார்மலா நமக்கு தெரிஞ்சது முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி வித் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். கடலை மாவு. ஸோ நல்ல ஒரிஜினலான கடலை மாவு. எனக்கு ஸ்கின் வந்து ரேஷஸ் அந்த மாரி வரல. அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க. அடிக்கடி தடிப்பு தடிப்பா வரும். காணாக்கடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி எல்லாம் பிரச்சனை இல்ல. சென்சிட்டிவ் ஆயிலி ஸ்கின்னாலும் சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லைங்கிறவங்க கடலை மாவ வந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவோட கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து, ஹனி கொஞ்சம் கலந்து எக்ஸ்டர்னலா வந்து இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் மற்றும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நல்ல ரிசல்ட் குடுக்கும். அடுத்து ஃபுட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியம். இது மட்டும் முக்கியம் கிடையாது. ஃபுட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப ஆயிலி செக்ரீஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப, நம்ம முன்னாடி சொன்ன மாரி தான். ஒண்ணு தூக்கம் சரியில்லாம இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா, பாடியோட இந்த ஹீட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்ப இவங்க என்ன பண்ணணும்னா, மல்லி குடிநீர். ஸோ மல்லி டீ தான். ஸோ மல்லி தனியா. தனியா விதை. அது வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். மிளகும், சுக்கும் ஆப்ஷனல். ஏன்னா சில பேரு கொஞ்சம் கூல் ஆகுற மாரி ஃபீல் பண்ணாங்கன்னா, மிளகும், சுக்கும். ஸோ மிளகு வந்து ஒரு 2 மிளகு எடுத்துக்கலாம். சுக்கு வந்து ஒரு சிட்டிகை. பனவெல்லம் போட்டு அந்த டீ வச்சு அத குடிக்கலாம். ஸோ அப்படி குடிக்கிறப்ப இன்னும் நல்ல வந்து பலன் வந்து தெரியும். ஃபுட்டுல பொறுத்தவரைக்கும் ஏன்னா, அதிகம் காரம், அதிகம் புளிப்பு, அதிகம் இனிப்பு. இந்த மாதிரியான உணவு முறைகள இது பண்ணிறணும். இனிப்பு அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடியது என்னன்னம்னா, இந்த செயற்கை இனிப்புகள் இருக்குல்ல அதான். நான் வந்து மாம்பழம் சாப்பிடலாமா? வாழைப்பழம் சாப்பிடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஜங்க் கிடையாது. ஃபுட்ஸ், ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ். அந்த மாதிரி விஷயத்த மட்டும் அவாய்ட் பண்ணி வச்சிரணும். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம இப்ப ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றப்ப யூசுவலா இதுக்கு வந்து என்னன்னா, சங்கு பருப்பம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த சங்கு பருப்பம் ஆயிலி ஸ்கின் இன்டர்னலாவும், எக்ஸ்டர்னலாவும் நல்ல பலன் தரும். இது என்ன பவுடரா? என்ன சங்கு பருப்பம் அப்படிங்கிறது ஆக்சுவலா சங்குல இருந்து செய்யப்படக்கூடிய ஒரு ஆக்சிடைஸ்ட் பவுடர்.
கால்சிஃபை பண்ணப்பட்டு செய்யப்பட்டது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, சங்கு பற்பம் நல்ல ஒரு சிட்டிகை. ம், ஏன்னா பற்பம்ங்கிறப்ப டோஸ் ரொம்ப முக்கியம். ம். அதே மாதிரி பற்பம் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், லிவர்னா இது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிட்டிகை ஒண்ணும் பண்ணாது. பட் ஏற்கனவே உங்களுக்கு லிவர் கிட்னி ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இதனால வரும்னு நீங்க பிளேம் வரக்கூடாது அப்படின்னா, முன்னாடியே நம்ம எப்பயும் சொல்றதுதான். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும், மைக்ரோ ஆல்புமினும் பார்த்துக்கலாம். இந்த ஆயிலி ஸ்கின்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம், வெளியில திரிவோம். ஏன்னா இங்க தான் போர்ஸ் வந்து பெருசா ஓப்பன் ஆயிருக்குல்ல. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா, வெளியில இருக்க அந்த காற்றுல இருக்க மலினம் இதெல்லாம் வந்து ஈஸியா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து வந்துரும். ஸோ அப்ப வந்து பிம்பிள்ஸ் வந்து இந்த ஆயிலி ஸ்கின்க்கு வந்து ரொம்ப காமனா இருக்கும். அது இதா ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதே சங்கு பருப்பத்த வந்து ஒண்ணு ரோஸ் வாட்டர் இல்லன்னா துளசி இலை இருக்கு பாத்தீங்களா? அதோட சாரோட மிக்ஸ் பண்ணி, சப்போஸ் இதுல அவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தது, இல்ல கொப்பளம் கொப்பளமா இருந்ததுன்னா, எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணாங்கன்னா, ஓவரால் நைட்லயே அது சப்சைட் ஆயிரும். சப்சைட் ஆயிரும். எவ்வளோ நாள் போடலாம்னா, சப்போஸ் நமக்கு பிளாக் மார்க்ஸ் இருந்ததுன்னா, அது வரைக்கும் வந்து போடலாம். ஓகே. நல்ல பலன் தரும். இதுலயே வந்து ஆயிலி ஸ்கின்ல இன்னொரு பிரச்சனை அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் ஹெட்ஸ் வந்து ஆமா, இருக்கும். ஆமா. ஸோ பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, ஸ்க்ரப் போடலாமா? ஏன்னா ஒரு சில மருத்துவர்கள் சொல்றாங்க, ஸ்க்ரப் போட வேண்டாம் அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு வகையான இன்ஃபெக்ஷன். ம், அந்த போர்ஸ்ல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கப்ப, அது வெளிய வந்து கருப்பாக இருக்கு. ஸோ ம், அதனால ஒண்ணும் பெருசில்ல. நார்மலாவே நம்ம வெறும் இட்லி மாவு, ம். ரொம்ப வழுவழுன்னு அரிக்காத இட்லி மாவு, ஃப்ரிட்ஜ்ல வைக்காதத, அத போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னாலே, அந்த பிளாக் ஹெட்ஸ் வந்து போயிரும். கிளென்ஸ் குடுக்குறோம். கிளென்ஸ் குடுத்துட்டா, அடுத்து வர்றப்ப நம்ம அத கிளீனா மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இந்த ஆயில் ஸ்கின் இல்லாம பொதுவாவே நெறைய பேருக்கு இந்த பிம்பிள் மார்க் வந்து நாள்பட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது சரி பண்றதுக்கு ஏதாவது வீட்டு வைத்தியங்கள் உதவி செய்யுமா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கின்ல வந்து மேல ஒரு லேயர் இருக்கும். எபிடெர்மிஸ்ன்னு இருக்கும். அடுத்து கீழ டெர்மல் லேயர் இருக்கும். இந்த லேயர்ஸ்லாம் ஒரு 28 நாள்ல மாறிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன அப்படின்னா, ஒரு வளரும் பருவங்கள் இப்போ ஒரு அடலசன்ட் ஏஜ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் தன்னால அந்த மார்க்ஸ் போயிடும். ம், ம். ஏன்னா அடுத்து அவங்களது நல்லா வர்றதுனால அது போயிடும். இதுக்கு நம்ம என்னன்னா, அந்த டேமேஜ் ஆன செல்ஸ் இல்லாமல் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ நம்ம நெறைய டீடாக்ஸ் ஜூஸஸ் பத்தி பேசியிருக்கோம். நல்ல தூக்கம் இதுவே போதுமே தவிர, வேற எதுவும் பெருசா நம்ம எக்ஸ்டர்னலா போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவே வந்து நம்ம ஆரோக்கியமா இருந்ததுன்னா, அப்படியே ஃபேட் அவுட் ஆயிரும். ரொம்ப ஏஜ்டு ஆனாங்கன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸா இருக்கும். ம், ம். ஸோ அவங்க நார்மலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, யோகர்ட். ஸோ யோகர்ட்டோட கொஞ்சம் மஞ்சள் இல்லைன்னா கடலை மாவு போட்டாங்க அப்படின்னா, அந்த ரொம்ப ஸ்லோவா ஃபேட் ஆகுறது சீக்கிரமா ஃபேட் ஆகும். ஓகே. அவ்வளவுதான். இதே ரெமெடி வந்து மங்கு இருக்கிறவங்க பயன்படுத்தலாமா டாக்டர்? ஒரே இதுதான். எல்லாமே அந்த சூப்பர்ஃபிஷியலா அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. அடுத்து வர்றது நல்லா வரும். ஆனா இந்த இது ஃபேட் அவுட் ஆக்கணும். கொஞ்சம் நம்ம ப்ளீச் பண்ற மாதிரி தான். ஆனா ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாம ப்ளீச் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா நீங்க வந்து முன்னாடி சொன்னீங்க டாக்டர், இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து தயிர் போடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இந்த யோகர்ட் வந்து போடலாமா அப்படின்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க போடக்கூடாது. ஆனா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, மற்றவர்கள் ஆ. அவங்க தாராளமா போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த ஆயில் ஸ்கின் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். ஸோ இத எப்படி ரொம்ப எளிதா நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம்? என்ன மாரியான ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் இதுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் குடுத்தீங்க. நன்றி டாக்டர். நன்றி.